நம்ம பல முறை எல்லாரும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். பைபிள் வாசிக்க 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 நமக்கு உண்மையிலே இயேசுனுடைய வருகை சீக்கிரம், அவர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்கிற ஒரு உற்சாகம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது பல பாடுகள் படுகிறோம். வியாதி என்கிற கஷ்டம், கடன் என்கிற கஷ்டம், இன்னும் மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனை என்கிற அந்த மன கஷ்டங்கள், இப்படி பல பாடுகளோடு இந்த உலகத்தில் நம்ம வாழப்போகிறோம். ஆனால் பைபிள் படிக்கும்போது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ இயேசு சீக்கிரமாய் வந்து என்னை கூட்டிக் கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆனந்த களிப்பு என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆனந்த களிப்புள்ள ஒரு இடமாய் கர்த்தர் நம்மை அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். நான் சாட்சி சொல்கிறேன். இங்கே வந்து நமக்கு ரமணி அக்கா இருக்கிறாங்க. அவங்க கணவனார் கூட இந்த இதில் பாருங்கள், அந்த படங்களில் பல இடங்களில் வயதான காலத்தில் எங்கள் கூட இந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் நடந்து 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 வந்து எல்லா கிராமங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஒரு தீவிரமான ஒரு தேவ மனிதனாய் ஒரு காலத்தில் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்துக்கு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இப்போ அவங்க ஊழியக்காரனாய் கர்த்தர் அவரை அபிஷேகித்து ஊழியம் செய்கிறவனாய் கர்த்தர் அந்த நாட்கள் அந்த மலை கிராமங்களில் நிறைய வருடங்கள் எனக்கு கூட பயன்படுத்தினார். அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு பலவீனம் வந்து அவர் மரித்து போனாங்க. அந்த மனைவிக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு சில நாட்கள் அழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க இருக்கிறாங்க. நான் பொய் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஓன் அழும்போது நடுராத்திரியில் ஆண்டவர் அவங்களுக்கு முன்ன நின்று கேட்டு பாருங்க. இவங்க சொல்கிறாங்களா, ஐயோ அவருக்கு சுகர் இருக்குது, பலவீனம் இருக்குது. அந்த 3 நாட்களும் அந்த சர்ச்சில் உபவாச கூட்டத்தில் நடக்கு. என் கணவனாருக்கு பலவீனப்பட்டவர், எப்படி அந்த உபவாச கூட்டத்தில் எப்படி அவர் இருக்க முடியும்? அது உபவாசம்னா முழுமையான உபவாசம். பகல்லேருந்து ராத்திரி வேலையில் 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம முழு உபவாசம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் என் கணவன் எப்படி அவர் 3 நாள் இருக்க முடியும்? இவர் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்னு போய் பார்க்கறதுக்கு இவங்க போனால் இவங்க வந்து அந்த மக்கள் எல்லாம் அந்த இருக்கிறாங்க. இப்போ இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். உங்கள் சர்ச்சில் ஆல்டர் இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே கீழே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இவங்க போய் பரிசுத்த ஸ்தலத்தை தேடுறாங்களாம். பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கே பார்த்தாலும் என் கணவன் எங்கே, விசுவாசிகள் நிறைய பேர் வெள்ளை வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி பாட்டு பாடி ரொம்ப அப்படி உற்சாகமாக அப்படி உள்ளே இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களும் உற்று அப்படி பார்க்குறாங்களே. எல்லாரையும் பார்த்தா இவங்க கணவனை காணலை. காணாதப்போ இவங்க ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு அவங்க அழுறாங்களாம். ஐயோ என் கணவனை காணலையே, மயங்கி இங்கே விழுந்துட்டாரோ, எங்கே போயிட்டாரோ, என்ன ஆயிச்சோன்னு ஒரு ஓரமாக அழுதுட்டு இருக்கும்போது ஒரு தேவ தூதன் அந்த அக்காவை கூட்டிகிட்டு போய், வாமா அவர் எங்கே இருக்கிறார் நான் காட்டுறேன்னு சொல்லி உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இருந்து சந்தோஷமாக ஏசப்பாவோடு கூட பாட்டு பாடி அப்படியே சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அன்னையிலிருந்து அந்த அக்கா அழுகையை நிறுத்தி ஒரு ஆனந்த களிப்பு உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் இந்த காட்சி, அந்த இடம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் மாத்திரமல்ல, சந்தோஷமான ஒரு இடமாய் அந்த காட்சியை கண்டதிலிருந்து அவங்க அழறதில்லை, புலம்புறதில்லை. இன்னைக்கு வரையில் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் போகக்கூடிய இடம் ஒரு சந்தோஷமான ஒரு இடம். அல்லேலூயா. அதை படிக்க 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 ஆண்டவரே நீர் என்னைக்கு வருவீர் ஆண்டவரே? இந்த உலகத்தின் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள், கடன்கள், கஷ்டங்கள், வேதனையான ஒரு வாழ்க்கை என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே, நீர் என்னைக்கு வருவீர் என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே நம்ம இருக்கிறோம். அது உண்மைதான். ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளும் ஒரு எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள். மணவாளன் என்னைக்கு வருவார், மணவாட்டியாகி என்னை சேர்த்துக்கொள்ள அவர் என்னைக்கு வருவார், இந்த சந்தோஷமான ராஜ்யத்தில் எனக்கு போவதற்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறது என்று ஆசையோடு நம்ம காத்திருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் ஆசையோடு காத்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரே ஒரு காரியம், நீ ஆயத்தப்படு மகளே. இந்த வார்த்தை மறுபடியும் 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 வேத புஸ்தகத்திலே பல இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என் மகனே என் ராஜ்யத்திலே நீ வருவதற்காக நீ ஆயத்தப்படு என்பதாக ஆண்டவர் வற்புறுத்தி சொல்லுவதை பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், என் மகளே நீ ஆயத்தப்படு, என் மகனே நீ ஆயத்தப்படு என்று நீ என்று அவருடைய ஆழ்விரலை காட்டி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சுட்டி காட்டி, என் மகளே என் மகனே, வாலிப மகளே, வாலிப தங்கச்சி, வாலிப மகனே நீ ஆயத்தப்படு என்பதாக ஆண்டவர் வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் வற்புறுத்துகிறார்? நீ என் ராஜ்யத்திற்கு தேவை, என்னுடைய தேசத்துக்கு நீ வர வேண்டும்,
இந்த சந்தோஷமான ராஜ்யத்திலே நீ வருவதற்கு நீ ஆயத்தப்படு என்பதாக இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். இது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. இது சீஷர்கள் சொன்னதல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. மற்றவங்களை குறை சொல்லாதுங்க, மற்றவங்களை குறை சொல்லாதுங்க, நீ ஆயத்தப்படு என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்ப என்ன காரியத்தில் நம்ம ஆயத்தப்படணுமா? முதலாவதாக ஜெபத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டுமாம். எப்பொழுது நமக்கு ஒரு ஜெபம் தேவை, ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை, ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு தொடர்பு இருக்கிற ஒரு நல்ல அனுபவம் தேவை. நம்ம ஜெபிக்கும் போது சாதாரணமாய் ஜெபிக்கிறது அல்ல. நம்ம ஒரு உண்மையான ஒரு ஜெபம் ஏறெடுக்கும் போது நம்ம சாதாரண ஒரு மனுஷ சாயல்லே நாம் இருக்க முடியாது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நமக்குள்ளே மறுரூபத்தை உண்டாக்குகிறார். மறுரூபத்தை ஆண்டவர் உண்டாக்கி இந்த தேசங்களுக்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஒரு திறப்பிலே கொண்டு போகிறார். திறப்பிலே என்றால் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக ஒரு இடத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் இந்த அழிகிற ஜனங்களுக்காக, பாவம் நிறைந்த ஜனங்களுக்காக, இந்த தேசத்தின் மீட்புக்காக, தேசத்தின் விடுதலைக்காக ஒரு பாரத்தை உண்டாக்கி கர்த்தர் நம்மளை அந்த இடத்திலே ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜபத்திலே நீ ஆயத்தப்பட வேண்டும். அப்ப நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இன்னும் இல்லை. ஒரு ஜபம்க்கும் போது ஒரு மறுரூபப்படுகிறோம். அந்த ஸ்டீவன் பிரதர் அண்ணா இருக்கிறாங்க, பல முறை சொன்னாங்க, பிரதர் நான் ஜபிக்கும் போது அந்த அனுபவத்தை நான் பல முறை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த அனுபவத்திலே ஆண்டவர் என்னை கொண்டு போய் இருக்கிறார். நான் ஜபத்துக்கு ஆயத்தப்படுகிற நேரம் நான் எங்க இருக்கிறேன் என்று தெரியும். ஜபம் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அந்த இடைப்பட்ட நேரம் நான் எங்க இருக்கிறேன் எனக்கே தெரியாது. ஆவியானவர் இன்றைக்கு என்னை இந்த காரியத்துக்காக ஜெபிக்க என்னை வற்புறுத்தினார், இந்த காரியத்துக்காக ஜெபிக்க என்னை பலவந்த பண்ணினார் என்று இந்த பிரதர் என்னிடத்தில் பலமுறை சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அதை கேட்டுதான் ஆண்டவரை எனக்கும் அந்த அனுபவம் வேணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த அனுபவம் நமக்கு தேவை. சும்மா சாதாரணமாய் கண்களை மூடி அந்த ஜெபம் வேறை, தேவன் நம்மோடு இணைத்து கொள்ளுகிற, நம்முடைய இருதயம் இயேசுவோடு இணைந்து அந்த நானும் இயேசுவும் ஒன்றாய் இருந்து அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அதுதான் நீ ஆயத்தப்படு. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஜபத்தில் கூட ஒரு ஆயத்தம் தேவை. ஏனென்றால் இந்த அனுபவம் மோசே என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த மோசே என்கிற மனிதன் இந்த ஜபத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியின் அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவனுடைய பிரயாசம் சாதாரணமானதல்ல. சொல்லுகிறோம் மோசே குறித்து, அவன் பட்ட பிரயாசம், அவன் பட்ட பாடுகள், அவன் பட்ட கஷ்டங்கள், அவனுடைய உழைப்பு, அவனுடைய தியாகம், இதெல்லாம் சாதாரணமானதல்ல. அந்த பகுதிகளை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் இந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வேதம் சொல்லுகிறது, விடிய காலத்தில், அந்த விடிய காலத்தில் அவன் ஆயத்தமாகி, விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனான் மலையில் நீ ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறாய், இந்த அனுபவம் வேண்டும் என்று கேட்கிறாய், இந்த அனுபவத்தை நீ விரும்புகிறாய், எனக்கு அந்த அனுபவம் தாரும் என்று நீ கேட்கிறாய். கேட்கிற நீ நான் சொல்லுவதை நீ செய்வாயா? நான் சொல்லுகிறதை நீ கேட்பாயா? நான் சொல்லுகிற அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாயா? அவன் என்ன சொல்லுகிறான்? நீ விடிய காலத்தில் எழும்ப வேண்டும். 3 மணி முதல் ஜாமத்திலே 12 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் முதல் ஜாம ஜபத்திலே ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த அனுபவத்தை தருவார், இந்த கிருபைகளை தருவார், இந்த வரத்தை, இந்த வல்லமை ஆண்டவர் தருவார். விடிய காலத்தில் எழுந்து இந்த சீனான் மலை, விடிய காலத்தில் அந்த பலவீனப்பட்டிருக்கிற எந்த மனுஷனும் விடிய காலத்தில் சரீரம் பலவீனப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் ஏறி இந்த மலையினுடைய உச்சியிலே நீ வா, உச்சியிலே வா என்பதாக அந்த வேத வசனம் சொல்லுகிற. உச்சியில் வரும்போது இந்த கீழ் மட்டத்திலிருந்து அந்த உச்சி வரையில் எத்தனை அடின்னா 7497 அடி.
நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், மலையினுடைய உச்சியிலே நீ வா என்று ஆண்டவர் அந்த வா என்கிற அழைப்பை கொடுக்கிறார். அதனுடைய உயரம் 7497 அடி. அந்த உயரத்திலே அவன் ஏறி போய் ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறவர் உண்மைதான். ஆனாலும் கூட இயேசு ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார். நீ இந்த இடத்துல வரும்போது, இந்த தேசத்தில் வரும்போது, இந்த பகுதியில் வரும்போது, இந்த இடத்தில் வரும்போது, அந்த இடத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய அனுபவங்களை நான் கேட்டிருக்கிறேன். நானும் திருச்சபைக்கு போகிறேன், உண்மைதான். ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைத்தது இந்த இடத்தில் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு முன்பதாக குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பு பல வருடங்களாக அவருடைய திருச்சபைக்கு தான் போய்கொண்டிருந்தார். அவர் ஒரு கிருபைக்காக, அந்த அபிஷேகத்துக்காக பல வருடங்களாய் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கவில்லையாம். ஒரு முறை அந்த திருப்பத்தூர் ஆசிரமத்தில் அந்த ஏலிம் சபையினுடைய அந்த சாம் ஜபத்திரை அந்த அண்ணன் மூலமாக ஒரு 5 பெரிய பெரிய ஊழியர்களை வைத்து ஒரு முகாம் நடத்துவார்கள். வருடத்தில் 2 முறை 3 நாட்கள் தண்ணி குடிக்கலாம், அவ்வளவுதான். இரவும் பகலும் ஜபம். இரவிலே 10 மணி வரையில் நடக்கும். ஆரம்ப காலத்திலே பல நாட்கள் நான் போயிருக்கிறேன், ஆகவே எனக்கு தெரியும். இரவிலே 10 மணி வரையிலும் ஜபம். அதன் பிறகு தனிப்பட்ட ஜபத்திலே, தோட்டத்தில் போய், மண்டபத்தில், பல இடங்களில் மக்கள் ஒரே கூட்டத்தில் இருந்து அழுது ஜெபிப்பார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள, அந்த வரத்தை, வல்லமை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆங்காங்கே போயிருந்து ஜனங்கள் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிதான் ஒரு மனிதர் சொன்னார், எனக்கு இந்த கிருபை வர வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த வரம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆசிரமத்திலே இந்த முகாமுக்கு வருவதற்கு எனக்கு அழைப்பு கொடுத்த போது எனக்கு அந்த இடத்துல வேண்டும் என்று தாகத்தோடு அந்த பகுதிக்கு நான் போனேன். என்னை ஆண்டவர் அப்படியே வழி நடத்தினார். 3 நாட்கள் முகாமிடித்து வரும்போது நான் எதிர்பார்க்கிற கிருபையை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கிருபை இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிறது. பேய்களை துரத்துகிறேன், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி தருகிறேன். இப்படி பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுடைய அனுபவத்தை எனக்கு சொன்னார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அனுபவம் நமக்கு தேவை. அதுக்கு தான் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் ஆயத்தப்பட சொல்லுகிறார். இவன் அதிகாலையில் எழும்பி அந்த மலையினுடைய உச்சியிலே இவ்வளவு உயரமான இடத்துல போய் ஆண்டவரை தரிசிக்கும்படி அமர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஆவியானவர் அவனிடத்தில் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அந்த இடத்துல இயேசு வந்த உடனே ஒரு வெளிச்சம் அந்த இடம் முழுவதும் அந்த அப்படியே வெளிச்சமாய் மாறுகிறது. ஒரு வெளிச்சமாய் மாறுகிறது. இயேசு உங்க வீட்டில் வந்தா, உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா, நம்ம இருதயத்தில் வந்தா, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்தா, அந்த இடமே பிரகாசமாய் மாறும். அந்த இடமே பிரகாசமாய் மாறும். நம்ம இந்த ஊழியத்திலே அப்படிதான். நம்ம எல்லாரையும் வேலைக்கு வைக்க முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்களே, நான் ஸ்கூல்ல 6000 8000 தான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு அந்த வேலையை தந்திருக்கலாம், எனக்கு அதில் தந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. இதை போல் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், இதை வழிநடத்த ஆவியானவருடைய ஞானம் பெற்ற பிள்ளைகள், அதுக்கு தான் இத்தனை வருடமாய் அந்த மகள் நமக்கு வேணும் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஊழியத்தை கவனிக்க நமக்கு வேணும்னு ஜெபிச்சு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது அதுதான். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் எல்லாராலும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய கிருபை பிரத்யேகமாய் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவருக்கு முன்னே இந்த காரியத்தை செய்ய முடியும். அவருக்கு முன்ன செய்ய முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு முன்ன வருவாங்க, புனிதராஜ் அவர் செய்கிற மாதிரி நான் செய்யணும் விரும்புவாங்க. புனிதராஜ் செய்கிற மாதிரி நான் இடம் வாங்கணும், சர்ச்சு கட்டணும், நிறைய மிஷினரிகள் அனுப்பணும், ஆஃபீஸ் வைக்கணும், இந்த மாதிரி பிரேயர்ஸல் நடத்தணும், இதெல்லாம் நடத்தணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியும். தேவ சமூகத்தில் ஆயத்தத்தோடு போயிருங்க. கர்த்தர் வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி கர்த்தர் இன்னைக்கு காத்திருக்கிறார். ஊழியத்திலே இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் 10 கன்னிகைகள் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலே அவரை பார்க்க காத்திருந்தார்களாம். அந்த 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்றும்
5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேர் மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். நேரம் தாமதித்தபடியினாலே 10 பேரும் தூங்கிவிட்டார்கள். 10 பேரும் தூங்கி ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் இதோ வருகிறார், மணவாட்டி இதோ வருகிறார் என்கிற ஒரு பெரிய சத்தம் கேட்டபோது 10 பேரும் எழும்பி விட்டார்கள். 10 பேர் எழும்பின பிறகு இந்த 5 பேருடைய அந்த தீவெட்டியில எண்ணெய் இல்லாதது நிமித்தம் அணைந்து போய்விட்டது. இவர்கள் ஆண்டவரை சந்திக்க முடியவில்லை. கதவு திறக்கப்பட்ட இடத்திலே நீ எண்ணெயை வாங்கி கொண்டு வா என்று சொன்ன சத்தம் கேட்டபோது எல்லார்ட்டையும் போய் கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க, தாங்க கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க. கேட்கும்போது எங்களுக்கே பத்தாது, நாங்க போறதுக்கு மணவாளனை சந்திக்கிற இடம் வரையிலும் நாங்க போறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, வேணா கடையில போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அடைச்சாச்சு. இந்த 5 பேர் மணவாளனை சந்தித்து அவரோடு கூட போனார்கள். அல்லேலூயா. இவங்க ஆயத்தமாக இருந்தவர்கள். கர்த்தரை சந்திக்கணும், இயேசுவோடு பேசணும் என்றால், ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தை காண வேண்டுமானால் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாத்திலையும் ஆயத்தம் இல்லாதவர்கள் பரலோகம் போக முடியாது. இந்த 5 பேர் போனார்கள். 5 பேர் போக முடியவில்லை. அவர்கள் போவதற்குள்ளே வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. இவர்கள் மற்றவரிடத்திலே உதவி கேட்கிறார்கள். சொல்றாங்க, அண்ணன் ரட்சிக்கப்பட்டான், அண்ணன் ஊழியக்காரனாய் இருக்கிறான், அண்ணன் இந்த மாதிரி தீர்க்க தரிசன வரம், இந்த கிருபை, இந்த காரியம் இருக்கிறது. தம்பி நினைக்கிறான், நான் எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம், லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சு அநியாயம் செஞ்சு கொள்ளையடிச்சு ஏமாத்தி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழலாம். அண்ணன் கொள்ளுவான். தம்பி வாரதுக்குள்ள வாசல் அடைக்கப்படும். அண்ணன் பெயர்வார் மணவாளனை சந்திக்க. அவர் தீவெட்டியோடு, அவர் எண்ணெயோடு, ஆயத்தத்தோடு ஆண்டவரை சந்திக்க போயிருக்கிறார். அது நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது ஜபம் தேவை, ஆண்டவரை சந்திக்கிற அனுபவம் தேவை. அப்படியே மறுரூபத்திலே ஜபிக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படியானால் இந்த மணவாளனை நம்ம சந்திக்க முடியும். அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். சீக்கிரமாக அந்த பூமியில் அவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. அப்போ அவருடைய வருகையில் நம்ம காணப்பட நமக்கு ஆயத்தம் தேவை. ஜபத்தில் ஆயத்தம் தேவை. மணவாளனை சந்திக்க கட்டாயமாய் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆயத்தத்தோடு, ஞானத்தோடு கட்டாயமாய் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஜப கூடுகைகள், நமக்கு ஆயத்தமாய் ஜபிக்கிற ஜபங்கள், ஆண்டவரை சந்திக்கும் போதுதான் இதனுடைய கிஃப்டை ஆண்டவர் தருவார், கிரீடத்தை தருவார். வேதத்தில் வாசிக்கிறோமே, ஆண்டவர் பல பேருக்கு பல கிரீடங்களை தந்திருக்கிறார். அதனுடைய காரியம் என்ன? புறஜாதியாகிய ஒரு மனிதனை ஆண்டவர் என் பக்கத்தில் நீ கொண்டு வந்தாயே, அதற்குத்தான் இந்த கிரீடம். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தியாகமாய் வேலையின் மத்தியிலையும் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தாகத்தோடு என் சமூகத்தில் வந்து ஜெபித்தாயே, அதுக்குத்தான் இந்த கிரீடம். ஆண்டவர் பரலோகத்தில் அருமையான கிரீடத்தை தருவார். நான் அதுக்கு தான் சொன்ன, அந்த லாசரன், அந்த அவங்க மனைவி இருக்கிறாங்க, நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தரிசனத்தில் கண்ட காரியத்தை தான் பேசுகிறேன். அவங்க இவ்வளவு நாள் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி, எந்த கூட்டமானால் என்ன ஜபமா இருந்தாலும் இதே இடத்திலே பல நாட்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜபித்த அந்த கண்ணீரினுடைய விளைவுதான் இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இந்த ஊழியத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமையான சிங்காசனத்தை ஆண்டவர் இந்த மகளுக்கு காண்பித்து கொடுத்தாரு. உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். இப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஜபம் தேவை. இப்படிப்பட்ட அனுபவம் தேவை. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தேவை. அப்படி எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் இனி அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரப்போகிறோம்? இந்த ஜபம் உண்மையிலே சொல்றேன், சாதாரணமான ஜபம் அல்ல. இதுவரையிலும் அவங்க தெய்வம் அல்லாததை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு வாழ்வுக்களை வாழ்ந்த மக்களை, அந்த புறஜாதி ஜனங்களை, அந்த சாத்தானுடைய பிடியில கட்டப்பட்ட ஜனங்களை நம்ம அப்படி பிடுங்கி எடுத்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவருடைய ஜபத்தின் மூலமாய் இவ்வளவு ஆத்துமாக்களை, இவ்வளவு சபைகளை, இவ்வளவு ஊழியர்களை இந்த ஊழியத்தின் மூலமாய் ஸ்தாபித்திருக்கிறோமே. உங்களுக்கு கிரீடத்தை இயேசு தராமல் இருப்பாரா? அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது, என் மகளே நீ வா, என் மகனே நீ வா. இத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்தபோது இந்த ஊழியம், இந்த ஆத்துமாக்களுக்காக, இந்த தேசத்தின் ரட்சிப்பிற்காக இவ்வளவு தியாகமாய் ஜெபிச்சாயே, உனக்கு நான் கிரீடம், என்னுடைய வீடு, என்னுடைய பகுதி என்ற அந்த இடத்தில் உங்களை சந்தோஷமாய் கொண்டு போவார். அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். நிச்சயமாய் அன்னைக்கு தான் நாம் புரிந்து கொள்ளுவோம். இத்தனை நாட்கள் உழைத்த உழைப்புக்கு, இத்தனை நாட்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு, இத்தனை நாட்கள் ஆண்டவருக்காக தியாகமாய் செஞ்ச அந்த காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு இந்த கிரீடத்தை தந்திருக்கிறார் என்று அன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை அந்த சந்தோஷமான நாள்வுக்குள்ளே கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். அதுக்குத்தான் இந்த இடத்துல ஆயத்தப்பட, அந்த தேசத்துக்கு போக, பூமியில் எத்தனை வருடம் நம்ம வாழ போகிறோமோ அதுவரையில் நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஜபத்தில், வேத வாசிப்பில், இன்னும் ஊழியத்தில், இதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய வருகையில் உங்களை கூட்டிக் கொண்டு போக பூமியில் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஜபத்திலே தொடர்ந்து நீங்கள் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழிய பிரயாணத்தை இதிலே பிரயாணிப்போம். திரளான ஆத்துமாக்களை நம்ம பிரயாண வாகனத்திலே நம்மளும் ஏற்றி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்ப்போம். கர்த்தர் நம்மளை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்கிற பாடலை எல்லாரும் அப்படியே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி 2 நிமிடம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லுவோம் சந்தோஷம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அதை சுமந்தலைந்தேன், வழி தப்பி நான் திரிந்தேன். பாவப்பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. உங்க ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவரே. பூமியில எங்களை கொண்டு நாங்க என்னெல்லாம் செய்யணுமோ எங்களுக்கு கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இன்னும் எங்களை நடத்தி ஆசீர்வதியும். தொடர்ந்து அடுத்த வாரம் வருகிறது வரையிலும் உங்க பிரசன்னத்தினால் எங்களை நடத்தி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.